வெல்கம் டு ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க் லைட். யானை சின்ன யானை இருக்கும்போது அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அது தப்பிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய சங்கிலி கட்டுவாங்க. அது என்ன பண்ணும், தப்பிச்சு போகிறதுக்கு காலால் அது ஒதுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஏதாவது முடியுமா, வெளியே போகிறதுக்கு முடியுமான்னு சொல்லி பண்ணிக்கிட்டே இருக்கும். அது அப்படியே பண்ணி என்ன ஆகுறது, அது பெருசாயிடுச்சு. பெருசான அப்புறம் நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும், பெரிய யானைக்கு ஒரு கயிறு தான் கட்டுவாங்க, சங்கிலி போட மாட்டாங்க. சின்ன யானைக்கு தான் சங்கிலி போடுவாங்க. என்ன காரணம் என்றால், அந்த பெரிய யானை பெருசாயிடுச்சு இல்லையா, அதுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சின்ன வயசுலேருந்து என்னை கட்டி போட்டுட்டாங்க, இதுலேருந்து என்னால் தப்பிக்க முடியலன்னு சொல்லி அது நினச்சிட்டு அந்த சின்ன கயிறு கூட அது கட்டுப்பட்டுருந்துடும். ஆனால் அதோட சைத்தன்யம் எவ்வளோ இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு காலால் நல்லா இழுத்தா வெளியே வந்துடலாம். ஆனால் அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் நாமளும் நம்மளுடைய நம்பிக்கை முறையில் நாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதை நாம் உடைச்சிடணும். எப்படி அந்த பெரிய யானை காலை உதிச்சா அது வெளியே வந்துடுமோ, அந்த மாதிரி நாமளும் அந்த நம்பிக்கை முறையை நம்ம உதிச்சோன்றாவே நம்மளால் ஈஸியாக முன்னுக்கு போக முடியும். இப்போ ஏதாவது ஒரு வியாதி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கடவுளை தான் ஐயோ என்னால் முடியலையே, ஏன் இந்த மாதிரி என்னை படைச்சிருக்கிறாங்க, இது எப்போ தான் சரியாகுமோன்னு நினைப்போம். ஆனால் இதுக்கு காரணம் என்னவென்றால், நாம் கடந்த காலத்தில் செஞ்ச அந்த கர்ம வினைகள் தான் நாம் இப்போ பண்ணியிருக்கிறோம். அதாவது இந்த சிருஷ்டி என்ன பண்ணுறது, நாம் என்ன பண்ணியிருக்கிறோமோ அதுதான் நமக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் நாம் என்ன நினைப்போம், கடவுளை தான் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கிறோம், எந்த வைரஸ் ஆனாலும் எந்த வியாதிகள் ஆனாலும், அதாவது இயற்கை வருத்தப்பட்டால் மட்டும்தான் அது சேரும். இப்போ கரோனா வந்துருச்சு, மனிதர்களால் கிடையாது, அது இயற்கையினால், இயற்கை வருத்தப்படுறதுனால தான் அந்த வைரஸ் வந்துருச்சு. ஏன் இயற்கை வருத்தப்பட்டுச்சுன்னா, அந்த விலங்குகள் ஜாதியும் மரங்கள் ஜாதியும் கனிம ஜாதியும் அதுக்கு நிறைய கெடுதல் பண்ணுறதுனால அதோட வருத்தத்திலிருந்து தான் இயற்கை சீற்றங்கள் எல்லாமே வருது. அதாவது மனிதனோட வாஸ்தவத்துக்கு மனிதன்னா காரணம், வேற யாரும் இல்லை. ஆனால் இயற்கை சீற்றங்களுக்கு காரணம் நம்ம இயற்கைக்கு எது பண்ணாலும் அது இந்த மாதிரி சுனாமியாகவோ இல்லைனா வைரஸாகவோ இல்லைனா பூகம்பமாகவோ ஏதாவது ஒரு வழியாகத்தான் அது நமக்கு காட்டுகிறது. ஸோ அதனால் நாம் என்ன பண்ணணும் என்றால், இது எல்லாமே இயற்கையை நாசம் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி நமக்கு வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி எல்லோருமே, அதாவது மரங்களை நட்டணும், விலங்குகளை நம்ம கொல்லக்கூடாது, அதே மாதிரி கனிம ஜாதியையும் நம்ம காப்பாற்றணும். எல்லோருமே இதை ப்ராமிஸ் பண்ணிக்கணும். மனதுக்குள்ள எண்ணங்களுக்குள்ள எப்பவுமே இது இருக்கணும். இது இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இயற்கை சீற்றங்கள் என்றது நடக்கவே நடக்காது. இப்போ பாருங்க, ஏதாவது ஒரு வியாதி, இப்போ உடலுக்குள்ள நிறைய உறுப்புகள் இருக்கு, ஏதாவது 1-2 போயிருக்கும். ஆனால் எல்லோருமே என்ன பண்ணுவாங்க, அதை பற்றியே நினச்சிட்டு இருப்பாங்க. நம்ம உடலுக்குள்ள உடல் தேவதைகள் இருப்பாங்க, ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எப்போவுமே நமக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் நாம் ஹெல்த்தியாக எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இதை பற்றியே நினைக்கிறதுனால அந்த உள்ளே இருக்கிற தேவதைகளுக்கு என்ன ஆகும் என்றால், நம்ம எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் இவங்க நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அது வேலை செய்யாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் என்றால், எவ்வளவு உறுப்புகள் நல்லா இருக்குது அதுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும், அதை நம்ம நேசிக்கணும். எப்போ நம்ம அது செய்கிறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிற உடல் தேவதைகள் நல்ல வேலை செய்வாங்க, நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். அதனால் உடல் நல்லா இல்லைன்னா அதை திட்டிக்கிறதோ அதை வெறுப்பாக பார்க்குறதோ இல்லாமல் மற்ற உறுப்புகளை நம்ம எப்போ நேசிப்போமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாகும். அதே மாதிரி இன்னொன்று முக்கியமானது என்னவென்றால், அதாவது லிமிட்டட் இன்டெலிஜென்ஸ், அதாவது நமக்கு ஒரு லிமிட்டடாக வரையறுக்கப்பட்ட அந்த அறிவுத்திறன் இருக்கு இல்லையா, அதை நம்ம அகற்றிடணும். ஏன்னா இப்போ பாருங்கள், இதை எடுத்துக்கோங்க, இது ஜீவாத்மா, இது ஆத்மா, ஓகேவா? ஸோ ஜீவாத்மானா நாம தான், இந்திரியங்களோடு இருக்கிற நாம. ஆத்மா என்றது நமக்குள்ளே இருக்குது. எப்போ நாம் தியானம் செய்கிறோமோ இல்லைனா தூங்குறோமோ அப்போ என்ன ஆகும், இது ஆட்டோமேட்டிக்காக டெட் ஆகிடும், இது தூங்கிடும். அப்போ இது வேலை செய்யும், ஆன்மா வேலை செய்யும். இது முழிச்சிட்டு இருக்கும்போது ஆன்மா வேலை செய்யாது. இது எப்போ தியானத்தில் இருக்குமோ இல்லைனா தூங்கிட்டு இருக்குமோ அப்போ இது வேலை செய்யும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் என்றால், இதுக்கு தான் நிறைய வேல்யூ இருக்குது, இதுக்கு அவ்வளவா இல்லை. நம்ம எந்த சங்கல்பம் பண்ணாலும் சின்னது ஏதாவது நடக்குமே தவிர பெருசாக எதுவுமே நடக்காது. ஆனால் இங்கே நம்ம நினச்சோம் என்றால் கண்டிப்பாக நடக்கும். அதாவது நாம் என்ன பண்ணணும், நமக்கு இப்போ ஏதாவது ஒன்று வேணுமென்றால், ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது என்ன வேணுமென்றாலும், ஒரு வீடு வேணுமென்றாலும், இல்லைனா உடல்நிலை, யாருக்காவது ஏதாவது வியாதி இருந்தால் அது சரியாகணும் என்றாலும், வீட்டில் ஏதாவது மற்றவங்களோட சம்பந்த பாந்தவியம் சரியில்லை என்றாலும், எது வேணுமென்றாலும் அதை நாம் தியானத்தில் உட்கார்ந்து நினச்சா கண்டிப்பாக நடக்கும். அதாவது இப்போ ஒரு வீடு வேணும்னு நினச்சிக்கோங்களேன். அதாவது நம்ம இந்த உடலோட கேட்டால் அது கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்காது. ஒருவேளை கிடைச்சன்னா அவன் அக உலகத்தோடு அவன் கனெக்ட் ஆகிறதுனால தான் இது எல்லாமே கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஸோ நம்ம அக உலகத்துக்கு சரணடையணும். ஃபஸ்ட்டு சரணடையணும்னு என்ன பண்ணணும், அதாவது தியானத்தில் உட்காந்துட்டு, அதாவது நைட்டு தூங்கும்போது தியானம் பண்ணணும், அதுக்கப்புறமா தூங்கணும்.
முழுப்பு வந்தப்புறம் திரும்பி உட்காந்துட்டு தியானம் பண்ணணும், திரும்பி தூங்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது நடுவில் நம்ம என்ன பண்ணணும்னா உட்காந்துட்டு நமக்கு ஒரு வீடு தேவைன்னு நினைக்கும் போது நமக்கு எந்த விதமான வீடு வேணுமோ அந்த விதமான வீடு நம்ம நினைச்சிட்டு அதில் இருக்கிற மாதிரி, அதில் வாழ்கிற மாதிரி, அதில் சமையல் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி நம்ம நல்லா ஃபீல் பண்ணணும். நல்லா ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா முழிச்சிட்டு வெளியே வந்த உடனே நமக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் இல்லையா, அதான் ஃபீல் பண்ணணும். எப்போ நம்ம ஃபீல் பண்ணுவோமோ, அதில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோமோ அது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இது எல்லாமே தியானத்தில் மட்டும்தான், அதாவது இந்த ஆன்மாவால் தான் முடியும், இந்த உடலால் எதுவுமே முடியாது. ஸோ அதனால தான் நம்ம ஆன்மான்னு எப்போவுமே நினச்சிட்டே இருக்கணும். தியானத்தில் என்ன நினச்சாலும் அது நமக்கு நடக்கும். இன்னொன்று முக்கியமானது, நம்மளுடைய பர்சனல் விஷயங்கள் மட்டும்தான் நம்ம கேட்கணும். சின்னது எல்லாமே நம்ம இதுக்கு நம்ம சக்தியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கானது, ஒரு தீவிரமானது, அதை நினச்சிக்கிட்டு நம்ம பண்ணால் அது கண்டிப்பாக நடக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் என்னவென்றால், நம்மளுடைய வாஸ்தவத்துக்கு நாம தான் காரணம். அதாவது நம்ம வாழ்க்கை மாறுவதற்கு நாம தான் காரணம், வேற யாராலையும் முடியாது. நாம தான் மாத்திக்கணும். நாம எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருப்போம், எப்பவுமே மற்றவங்களை சார்ந்து இருப்போம். எத்தனை யுகங்களா மற்றவங்களை சார்ந்து இருக்கிறோம், இல்லைன்னா அடிமைகளாகத்தான் இருக்கிறோம். ஆனா எப்போ நாம அக உலகத்தோட சார்ந்து இருப்போமோ அப்ப கண்டிப்பாக நாம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். அதாவது எனக்குள்ள நிறைய சக்தி இருக்கு, நான் ஆன்மா, நான் என்ன நினைக்காலும் நடக்கும்னு நாம எப்போ நினைக்கிறோமோ அப்ப அது கண்டிப்பாக நமக்கு நடக்கும். அடுத்தது என்னவென்றால், நமக்கு என்ன தேவையோ அது கிளாரிட்டியாக நம்ம இருக்கணும். நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம கிளாரிட்டியாக ஒரு வாட்டி நினைக்கணும், அவ்வளோதான். திருப்பி மாற்றக்கூடாது. மாற்றிட்டோம் என்றால் வேல்யூ இருக்காது. ஸோ இது நம்ம தெரியாமல் எத்தனையோ வாட்டி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்போம். எப்போ நமக்கு என்ன தேவையோ அதை மாற்றிக்கிட்டே இருப்போம். அப்படி இல்லை, ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம அதையே ஃபாலோ பண்ணணும். அப்போ அது கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் ஆகும். அதே மாதிரி நமக்கு என்ன தேவையோ அது நம்ம ஃபீலோட, நம்மளுடைய அந்த கிரியேட்டிவோட, அதாவது என்ன சொல்லுவாங்க, அது நம்ம அதை நினைக்கணும். எவ்வளோ நினைக்க அது மேனிஃபெஸ்ட் ஆகும். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை அது நமக்கு தண்டனை கிடையாது, ஒரு பயிற்சி என்பதை நம்ம எப்போவுமே தெரிஞ்சுக்கணும். இது தெரியாமல் நம்ம கடவுளை தான் நினச்சிட்டு இருக்கிறோம். நமக்கு கடவுள் நிறைய கர்மாக்கள் கொடுத்துருக்குறாங்க, நாம் இந்த கர்மாக்கள் எல்லாமே நாம் சுமந்துட்டு வர்றோம்னு நினைப்பாங்க. ஆனால் எல்லாமே நம்மளோட இஷ்டத்தின் மூலமாகத்தான் இது எல்லாமே நடக்குது. ஸோ மேலே இருந்து வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கர்மாக்கள் நிறைய பிறவிகளாக சேர்த்து வச்சுட்டு வந்திருக்கிறோம் இல்லையா. ஒரு பிறவி எடுக்கும்போது அதுலேருந்து சில கர்மாக்களை நம்ம எடுத்துகிட்டு வருவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 10 கேஜி கர்மாக்கள் கொடுங்க, அந்த கடவுளை நம்ம கேட்குறோம். 10 கேஜி கர்மாக்கள் கொடுங்க, நான் பூமிக்கு போய் இது எல்லாமே நான் அனுபவிச்சுட்டு இதில் பாடங்கள் கற்றுக்கிட்டு நான் வருவேன். அப்போ நமக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க இவ்வளோ ஒன்றால் முடியாது, ஒரு 5 கேஜியோ 7 கேஜியோ எடுத்துக்கோனாலும் நாம் என்ன சொல்லுவோம், இல்லை நான் சீக்கிரமாக இதிலிருந்து வெளியே வரணும்னு நினைப்பாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, எவ்வளவோ ஈஸியான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அது படிக்கலாம் இல்லையா. ஏன் சிஏ படிக்கிறாங்க, ஏன் ஐஏஎஸ் படிக்கிறாங்க, ஏன் சிவில்ஸ் எல்லாமே படிக்கிறாங்க, அதுக்கு கண்டிப்பாக பலன்கள் நல்லா இருக்கும்னு தெரிஞ்சதுனால தானே அந்த மாதிரி கஷ்டமான விஷயங்கள் எடுத்துக்கிறாங்க, கஷ்டமான படிப்பு எடுத்துடுறாங்க. அதை மாதிரி தான் நாமளே என்ன பண்ணுவோம், நிறைய ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும்னு சொல்லி மேலே இருந்து வரும்போது நம்ம எடுத்துகிட்டு வருவோம். அதனால் இப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு நாம தான் காரணம், வேற யாரும் இல்லை. ஸோ அதனால் கஷ்டங்கள் வந்துச்சுன்னா உடனே நம்ம மற்றவங்களை குறை சொல்கிறதோ கடவுள் சொல்கிறதோ நிப்பாட்டிட்டு இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கணும், இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் என்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு, எப்போ ஓகே நான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்போ அந்த மாதிரி செஞ்சேன், அதனால தான் இப்போ எனக்கு நடக்குதுன்னு என்று நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கர்மாக்கள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சுக்கிட்டு வரும். அதாவது இந்த கர்மா என்பது யாராலையும் தப்பிக்க முடியாது. அது ஒரு தர்மம், அது ஒரு ரூல், அது கண்டிப்பாக நடந்தே ஆகும். ஆனால் நம்மளுடைய தாட் பவர் மூலமாக, நம்மளுடைய தியானத்தின் மூலமாக நம்ம அந்த கர்மாக்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சுக்கிட்டு வரலாம். நாம் இப்போ எல்லோருமே அதை பேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நிறைய தியானத்துக்கு வந்த அப்புறம் எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி இன்னொன்று முக்கியமானது என்னவென்றால், நம்ம வாழ்க்கையில் கடந்த காலத்தில் இருக்கிற அந்த தைரியத்தையும் சாகசத்தையும் நாம் நினைவுக்கு எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா உடனே பயப்படுறது, இல்லைனா சோர்ந்து போகிறது. ஆனால் இந்த பூமியில் வாழ்க்கை எடுத்துகிட்டு வர்றது என்பது அவ்வளோ சுலபமானது கிடையாது. ஒரு கரு உருவாகணும் என்றால் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அது ஏதாவது ஒன்று சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா தான் அந்த கருவே உண்டாகிறது. அவ்வளோ ஈஸியாக நம்ம வரல. அதுக்கப்புறமா 9 மாதம் அந்த கருவுக்குள்ளே இருந்து எவ்வளவோ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கிறோம். இதுவும் ஒரு தைரியம், ஒரு சாகசம் தான். நம்ம வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போயிட்டோம் என்றால் எவ்வளவோ விஷயங்கள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம், எவ்வளவோ ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம், அது எல்லாமே தாண்டி வந்திருக்கிறோம். ஸோ இது எல்லாமே ஒரு தைரியம், ஒரு சாகசம் தான். இந்த மாதிரி எது வந்தாலும் அதை உடனே நம்ம பாசிட்டிவ் தாட்டாக மாற்றிக்கிட்டோம் என்றால் வாழ்க்கை ரொம்ப சீராக, சிறப்பாக, ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.